யெகோவாயிரே பேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரின் வசனத்தின்படி பிரயாசப்படுவது எல்லாமே அவருடைய வருகைக்காக தான். ஆனா நம்மால கடைசி வர நிலை நிற்க முடியுமா? இந்த பிரயாசத்தின் பலனை பெற முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஒருத்தர் கூட பின்வாங்கி போகாதபடி நாம தயாராகணும். சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் ஒன்று மாதிரி தான் அறிவிக்கப்படுகிறது. அதை அவரவர் உட்கிரகிக்கிற விதத்தை பொறுத்துதான், அவர்களுடைய விசுவாசத்தையும் பொறுத்துதான் வசனங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வசனத்தை கேட்டும் கடின இருதயத்தோடு வழுவி போகிற தன்மை, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை இவைகளோட வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாத போது வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. அதற்குரிய அற்புதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. வசனத்தை ஏற்றுக்கொள்கிற நபர்களுக்கு அதுல நிற்க முடியாதபடி கடினமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனா நிலை நிற்பதுதான் முக்கியங்க. அவர் நமது எல்லா காரியங்களையும் பார்க்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அது எந்த காரியமானாலும் சரி, நாம செய்யற காரியங்களுக்கு நாம அவரிடத்துல கணக்கு ஒப்புவிச்சுதான் ஆகணும். அது எந்த பாவமானாலும் சரி. ஆனா நிறைய பேர் நினைக்கிறோம், இந்த கடினமான உலகத்துல என்னெல்லாமோ நம்மை சுற்றி நடக்குது, இதுல பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், வேத வசனங்களையும் கை கொள்ளணும், நம்மால் முடியுமா என்று. கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்முடைய எல்லா பலகீனம், அதாவது சரீர பிரகாரமான அல்ல, உலகத்திற்குரிய எல்லா பலகீனத்தையும் அறிந்த நமது தேவன் தான் நம்ம கூட இருக்காங்க. அவர் அதற்கேற்றபடி நம்மை புரிந்து கொண்டு நம்மை வழி நடத்துறாங்க. எபிரேயர் 4:15 படி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. எனவே எதுவானாலும் அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து எல்லாமே அவருக்குள்ள என்ற ஒரு வைராக்கியத்தோடு நீங்க நிலை நிற்கும் போது கண்டிப்பா உங்களாலும் நிலை நிற்க முடியும். ஏன்னா உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு பிரதான ஆசிரியர் தான் உங்க கூட இருக்காங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.